இதுவரைக்கும் கர்மாவை பற்றி நம்ம பேசணும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தான் முடக்குன்னு சொன்னீங்களே, எந்த வீடுங்கிற ரகசியத்தை இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா? இத்தனை காலமாக நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒரு ரகசியத்தை இன்னைக்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்களே முடக்க கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான பலனை தேட போகிறீங்க. அந்த தேடல் தான் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. ஒரு உதாரணம், உங்கள் ஜாதகத்தில் பாதசாரம் இருக்குது அல்லவா? அந்த பாதசாரத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரம் பாதசாரத்தில் கரெக்டாக எடுங்க. சூரியன் என்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக இருந்தால் சிம்மம் தான் முடக்கு. அப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சிம்மத்தில் வந்து முடக்காயிட்டா, அப்போ உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவமோ அந்த பாவகம் முடங்கிடும். அந்த பாவகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதிலிருந்து தான் உங்கள் கர்மாவே அங்கே ஒழிஞ்சிருக்கும். அது உங்கள் லக்னத்துக்கு அந்த சிம்மம் எத்தனாவது வீடுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று ஜோதிடர்களுடைய அணுகி போனால் அந்த கர்மா என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் பரணி நட்சத்திரத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் அது பரணியாக இருந்தால் அந்த சிம்ம ராசியில் தான் முடக்கு இருக்கும். அப்போ அந்த சிம்மம் முடக்க போய் ஆலய வழிபாடுகளில் போய் மட்டும்தான் அந்த கர்மாவை சரிப்படுத்த முடியும். தான பரிகாரம், தர்ம பரிகாரம், உங்களுடைய வாழ்க்கையில் எளிமையான உங்கள் வீட்டில் தர்ம வழி பரிகாரத்தை செஞ்சு உங்கள் கர்மாவை சுத்தப்படுத்த முடியும். ஆனால் அந்த ஜாதகத்தில் அது என்ன கர்மான்னு கண்டுபிடிக்காம ஒரிஜினல் பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னங்கிறது ஜாதகம் பார்க்காம உங்களுக்கும் தெரியாது. அப்போ அதை கண்டுபிடிச்சி தானே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதை கண்டுபிடிச்சி தானே அந்த பூர்வ ஜென்ம கர்மாவை தொலைக்கணும். அது என்ன வந்து பூஜை யாகம் பண்ணுறீங்க, என்ன ஹோமங்கள் பண்ணுறீங்க, எந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறீங்க, எத்தனை சகஸ்ரநாம பூஜை பண்ணுறீங்க, எந்த ஆலயத்துக்கு என்ன செய்யணுங்கிறத அந்த ராசிக்காரர்கள் அந்தந்த கர்மாவை கண்டுபிடிச்சி இதை நீங்கள் சரிப்படுத்திட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும்.